ராகுல் வெறித்தனம், சுப்மன் கில்லு, ஐய்யய்யோ! ரிஷப் பண்ட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்னய்யா இது? அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வாய பொளக்குற இதே நேரத்துல, இவங்க மட்டும் ஆடுனா போதாது. பர்மிங்ஹம் ஒரு மோசமான பிட்ச். இதுவரைக்கும் இந்தியா வெற்றியே பெறாத ஒரு கிரவுண்ட் இங்கிலாந்துல. அப்படிப்பட்ட அந்த கிரவுண்ட்ல இந்தியா இன்னைக்கு இந்த மேட்ச்ல இத்தன 40, 50 வருடங்களுக்கு மேல வாழக்கூடிய இந்த நாட்ல, அந்த ஊர்ல இதுவரைக்கும் வெற்றி பெறாம, இப்ப வெற்றி பெறணும் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான விஷயம் நம்ம எதிர்பார்க்கிறது பேட்டிங். பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கான்ட்ரிபியூஷன் எல்லார்ட்டருந்துமே இருக்கணும். சும்மா இந்த 2 பேர் செஞ்சுரி போட்டாங்கங்க. பத்தாது. ஏன்னா, ஒண்ணு இங்கிலாந்து பவுலர்ஸ் வெறித்தனமா போடப் போறாங்க. அதே சமயத்துல நம்ம பவுலர்ஸ் வெறித்தனமா போடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். போடலன்னா, அவைங்க பாட்டுக்கு அடிச்சு குவிச்சுட்டானுங்கன்னா, ஓரளவுக்காவது நம்ம அந்த ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னா, பேட்டிங் வெறித்தனமா இருக்கணும். அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப்ல போய் மாட்டிக்கிறது, அது இதெல்லாம் இல்லாம ரொம்ப குரூஷியலா நம்ம விளையாடப் போறோம். அதுல சாய் சுதர்ஷனுடைய ஸ்லாட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சாய் சுதர்ஷன் அவர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கிரிட்டான பிளேயரு, டிட்டர்மினன்ட்டான பிளேயரு. அவர் அவுட்டே ஆக முடியாது அப்படின்ற மாரி ஒரு பிளேயர். பொறுமையா தட்டி, தட்டி ஆடி வெறுப்பேத்திடுவாரு ஆப்போனன்ட்ட. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ஸ்குவாட்ல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு. பட் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இறங்கப் போறாரு? முதல் மேட்ச்ல ஆஃப் கோர்ஸ் அவரால பெருசா ஒண்ணும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் இந்த 2வது மேட்ச்ல நல்லா பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஒரு செஞ்சுரிய தாண்டி அவரால முடியும். கிரிட்டியான பிளேயர். பொறுமையா பார்த்து, பார்த்து ஆடுவாருன்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் அவசரப்பட்டு, அவசரப்பட்டு ஆடி தான் 2வது மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சோட 2வது இன்னிங்ஸ்ல கூட அவர் அவுட் ஆனாரு. ஸோ அந்த மாரி கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடாம பொறுமையாவே அவர் ஆடி அவர்னால வந்து மேட்ச கையில வச்சுக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். பட் கருண் நாயர் எங்க இறங்க போறார்? அது ஒரு கேள்வி. கருண் நாயர நம்பர் 6ல இறக்கி விட்டுருக்காங்க இந்திய அணி. ஆக்சுவலா ஒரு நம்பர் 3 ஒரு நம்பர் 4ல விளையாடுற வீரர் அவரு. ஏங்க விராட் கோலி போயிட்டாருங்க. சச்சினுக்கு அப்புறம் விராட்டுக்கு அப்புறம் நான் தான். பார்த்தீங்களா எம்ஆர்எஃப் பேட்டு நான் தாங்க நம்பர் 4 பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் போய் அங்க உட்கார்ந்துருக்காரு. சுப்மன் கில். சரி ரைட்டு ஓகே. அப்ப நம்பர் 3யாவது குடுங்கங்க கருண் நாயருக்கு அப்படின்னு கேட்டா, ஏப்பா ஓப்பனரா விளையாட வேண்டிய சாய் சுதர்ஷன்பா. பாவம் ஸ்குவாட்ல இருக்கிறாரு. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏற்கனவே ஓப்பனிங் கேஎல் ராகுலோட விளையாடுறனால ஒன் டவுன்ல அவர இறக்கி விட்டோம்ப்பா. சரிங்க நம்பர் 5யாவது குடுங்க கருண் நாயருக்குன்னா, ரிஷப் பண்ட் விளையாடுறாருங்க. என்னது இதுன்றாய்ங்க. ஏய் என்னடா நெனச்சுக்கிறீங்க நீங்க? ஸ்குவாட்ல எடுக்குறீங்க. அப்புறம் எனக்கு தேவையான பொசிஷன் குடுக்க மாட்டேங்கிறீங்க. சாவடிக்கிறீங்கன்னா, தம்பி டெல்லி கேபிட்டல்ஸ்ல வெறித்தனமா ஆடுன அன்னைக்கு டப்பு டிப்புன்னு போட்டு அடிச்சுருக்கேன். அது T20யா? அதெல்லாம் கிடையாது. அப்ப இங்கேயும் அதே மாரி ஆடு அப்படின்னு. எங்க அத இதுலயா? அப்ப நீ அதுல அதே வெள்ள பால இங்க கொண்டு வா அப்படின்னு கேட்பார் போல. இந்த மாரி இருக்குது பாக்க. அதனால கருண் நாயர ஒரு நம்பர் 3, நம்பர் 4ல இறக்கி விடலாம். சரி குறைஞ்சபட்சம் முடியலையா அட்லீஸ்ட் நம்பர் 5லயாவது பண்ணலாம். 6ல இறக்கி விடுறாங்க. ரிஷப் பண்ட் முன்னாடி வராரு. ரிஷப் பண்ட் நல்லா விளையாடினாரு முதல் மேட்ச்ல 2 செஞ்சுரிய போட்டாரு 2 இன்னிங்ஸ் சூப்பர் எல்லாமே ரைட். பட் உங்க பொசிஷன் நம்பர் 6 சார். அந்த பையன் கருண் நாயர்ன்றவர் தான் ஆக்சுவலா இங்க வரணும். நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்கன்றது தான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ அதனால சுப்மன் கில் உடைய அந்த பொசிஷன் எல்லாம் நீங்க மாத்தலனாலும் அட்லீஸ்ட் இந்த இவருடைய பொசிஷன மாத்துங்க. ரிஷப் பண்ட்ட கொஞ்சம் 5லருந்து 6க்கு குடுங்க. 6த் பொசிஷன்ல இருக்கிற கருண் நாயர 5க்காவது விளையாட வைக்கணும் நம்ம. ஏன் அப்டின்னா, அவருடைய யூசுவல் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டிங் பாதிக்கப்படுது. அவர் வேற மாரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்ல ஆடு டப்பு டிப்பு டப்புன்னு போய் அவுட் ஆயிடுறாரு. ஸோ 2 இன்னிங்ஸ் போச்சு அவருக்கு. அதனால இந்த மேட்சாவது அவரோட பேட்டிங் பொசிஷன் ஒரு நம்பர் மேல ஏத்தணும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பட் இத ஏத்துப்பாங்களா, செய்வாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு டெப்த் தேவைப்படுது. ஜடேஜா அவர்கள நம்பி இருக்க முடியுமா? ஷர்துல் தாக்கூர நம்பி இருக்க முடியுமா? அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஸ்குவாட்ல பிளேயிங் 11ல வந்தே ஆகணும். ஒரு பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு பாருங்க. அந்த மாரி நிதிஷ்குமார் ரெட்டிய இந்தியா வந்து ரெடி பண்ணணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல் ரவுண்டர். ரொம்ப நாளா மிஸ் ஆகுற விஷயம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஹார்திக் பாண்டியா ஓடிஐக்கும், T20க்கும் கூட வந்துடுறாரு. டெஸ்ட் பக்கம் வரவே மாட்டேங்கிறாரு. ஐ அம் வெரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டவுசர போட்டு அங்கிட்டு போயிடுறாரு. அப்ப ரெட் பால் கிரிக்கெட்ல நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல் ரவுண்டர் யார் வருவா? சர்துல் தாக்கூர் தயவு செய்து ஆல் ரவுண்டர்ன்னு முதல்ல சொல்றத நிறுத்துங்க. காண்டாயிருவேன். ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாரு. அத விடுங்க. நிதிஷ்குமார் ரெட்டிய நம்ம ஸ்குவாடுக்குள்ள ஒரு ரெகுலரான ஆளா அவர் கொண்டு வரணும்ங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அஃப்கோர்ஸ் அவரும் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆட போறாரு. பண்ட் மாரி எல்லாமே ரைட் ஓகே. பட் பவுலிங்லயும் ஸ்ட்ரென்த் இருக்கணும். பேட்டிங்ல நல்ல டெப்த் இருக்கணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ்க்கு ஈக்குவலா இங்க ஒருத்தர் இறக்கணும்னா, அதுக்கு ஒரே ஆளு இவர்தான். நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பா நீங்க தயவு செய்து வந்து ஒரு ஷர்துல் தாக்கூரையோ, ஜடேஜாவளையும் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம டெப்த்த காட்டணும். கிறிஸ் வோக்ஸ் நம்பர் 8ல விளையாடுறாருன்னா, அதுக்கு ஒரு ஷர்துல் தாக்கூரே டஃப் குடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்க பென் ஸ்டோக்ஸ்க்கு டஃப் குடுக்க போறாரு. அதனால பேட்டிங் பொசிஷன்ஸ்ல நம்ம வந்து 7 அண்ட் 8 வரைக்கும் போகணும் அப்படின்னா, அதுல ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவைப்படுறவர் நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலிங்ல என்னென்ன மாரி விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். நீங்க உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மறுபடியும் இந்த வீடியோலயும் சொல்லலாம். என்ன பேட்டிங் சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறீங்க? எந்த பிளேயர் உள்ள வரணும்னு எதிர்பார்க்குறீங்க பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டியா இல்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதே பிளேயிங் 11 தான் இருக்க போகுது அப்படின்னா, சாய் சுதர்ஷன் அண்ட் சா க கருண் நாயருடைய பேட்டிங் பொசிஷன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள். கருண் நாயர் 6லயே வரலாமா? ரிஷப் பண்ட் 5ல ஆடுறது உங்களுக்கு ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.